செய்திகள் தொடர்கின்றன. உத்தரகாண்ட் மாநிலத்தின் கோயில் ஒன்றில் இஸ்லாமியர்களின் புனித நூலான குர்ஆன் கொண்டு செல்லப்பட்டதால் அங்கு கலவரம் ஏற்பட்டது. உத்தரகாண்ட் மாநிலத்தின் ருத்ராபூரில் உள்ள கோயில் ஒன்றில் அடையாளம் தெரியாத ஒரு நபர் இஸ்லாமியர்களின் புனித நூலான குர்ஆனை கொண்டு சென்றதாக கூறப்படுகிறது. இதனால் அங்கிருந்த சிலர் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து வன்முறையில் ஈடுபட்டனர். இந்த வன்முறை சிறிது நேரத்தில் கலவரமாக மாறியது. இரு தரப்பினரும் ஒருவருக்கு ஒருவர் கற்களை வீசி தாக்கிக் கொண்டனர். மேலும் அப்பகுதியில் இருந்த வணிக வளாகங்கள், தனியார் வாகனங்கள் என அனைத்தையும் கலவரக்காரர்கள் அடித்து நொறுக்கினர். தகவல் அறிந்த காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு உடனடியாக வந்து கண்ணீர் புகைக்குண்டுகளை வீசி கலவரத்தை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். இந்த கலவரத்தில் இருவர் உயிரிழந்துள்ளனர். ஏராளமானோர் படுகாயமடைந்துள்ளனர். விருதுநகரில் முதல் முறையாக செல்லப்பிராணிகள் கண்காட்சி நடைபெற்றது. இந்த கண்காட்சியில் பாக்ஸர், லேபர் டாக், கிரேட் சில்வர், கோல்டன் ரெட் ராய் போன்ற பல்வேறு வகையான நாய்கள், பஞ்சாப் ஆடுகள், சண்டை சேவல்கள், கிளிகள், வெளிநாட்டு புறாக்கள் ஆகியவை இடம்பெற்றன. ஒவ்வொரு பிராணிகளும் தங்கள் எஜமானர்களுடன் மேடைக்கு வந்து தங்களது திறமைகளை வெளிப்படுத்தியது பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தது. இதில் சிறப்பாக திறமையை வெளிக்காட்டிய ஜான்சி என்ற நாயின் சொந்தக்காரருக்கு தங்க நாணயம் பரிசாக வழங்கப்பட்டது. எங்க நாயோட பேர் ஜான்சி. அதோட வெரைட்டி லேப்ரடார் ரிட்ரீவர். அது நாங்க இங்க சொன்ன எல்லா கட்டளையும் அது ஒபே பண்ணுச்சு. ஒபே பண்ணி அது ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கியிருக்கு. தங்க காயின் நாங்க பரிசை வாங்கியிருக்கோம். ஊழல்வாதிகளுக்கு மீண்டும் மீண்டும் வாய்ப்பளிக்க வேண்டாம் என்று கேப்டன் விஜயகாந்த் திருப்பத்தூர் தேர்தல் பிரச்சாரத்தில் கேட்டுக் கொண்டுள்ளார். உள்ளாட்சி மன்ற தேர்தலில் திருப்பத்தூரில் தேமுதிக சார்பில் போட்டியிடும் வேட்பாளர்கள் மற்றும் கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து நேற்று கேப்டன் விஜயகாந்த் தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது ஊழல்வாதிகளுக்கு மீண்டும் மீண்டும் வாய்ப்பளிக்க வேண்டாம் என்று கேப்டன் விஜயகாந்த் கேட்டுக் கொண்டார். இதேபோல் திருப்பூர் மாவட்டம் உடுமலைப்பேட்டை நகர்மன்ற தலைவர் பதவிக்கு போட்டியிடும் தேமுதிக வேட்பாளர் பி. ராதா, நகர்மன்ற உறுப்பினர் வேட்பாளர் மற்றும் நகர நிர்வாகிகள் பொதுமக்களிடம் தீவிர வாக்கு சேகரிக்கும் பணியில் ஈடுபட்டனர். கிருஷ்ணகிரி அருகே வேட்புமனுவை வாபஸ் பெறச் சொன்னதால் பெண் தீக்குளித்து மரணமடைந்ததால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை அடுத்த செங்கம்பட்டி அம்பேத்கர் காலனியைச் சேர்ந்தவர் சிவக்குமார். இவரது மனைவி சவுந்தரி. இவர் பஞ்சாயத்து வார்டு உறுப்பினர் பதவிக்கு போட்டியிட வேட்புமனு செய்திருந்தார். இதே வார்டில் சவுந்தரியின் உறவினரான மூக்கம்மாள் என்பவரும் தேர்தலில் போட்டியிட மனு தாக்கல் செய்துள்ளார். இந்நிலையில் இருவரில் ஒருவர் வேட்புமனுவை வாபஸ் பெற வேண்டும் என்று சவுந்தரியிடம் அவரது உறவினர்கள் வேட்புமனுவை வாபஸ் பெறுமாறு கேட்டுள்ளனர். இதற்கு மறுப்பு தெரிவித்தால் சவுந்தரியை அவரது உறவினர்கள் தகாத வார்த்தைகளால் திட்டியதாக தெரிகிறது. இதில் மனமுடைந்த சவுந்தரி வீட்டில் யாரும் இல்லாத நேரத்தில் மண்ணெண்ணெயை ஊற்றி தீ வைத்துக் கொண்டார். உடனே அருகில் இருந்தவர்கள் சிகிச்சைக்காக சவுந்தரியை தருமபுரி மருத்துவமனையில் அனுமதித்ததில் சிகிச்சை பலனின்றி மரணமடைந்தார். இச்சம்பவத்தால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. மலபார் நகைக்கடையின் 61வது கிளை சென்னையில் துவங்கப்பட்டுள்ளது. தங்க நகை உலகில் மக்களின் பேராதரவை பெற்றுள்ள மலபார் தங்க நகைக்கடையின் 61வது கிளை சென்னை தியாகராய நகரில் நேற்று திறக்கப்பட்டது. இசைஞானி இளையராஜா கடையை திறந்து வைத்து விற்பனையை துவக்கி வைத்தார். இங்கு சர்வதேச தரத்திலான பல வகையான தங்க நகைகள் விற்பனை செய்யப்படுகிறது. மலபார் கோல்டோட 61வது ஷோரூமை சென்னையில் நம்ம துவக்கியிருக்கிறோம். இது நம்ம மலபார் குரூப்போட மிகப்பெரிய ஷோரூம். ஒரு 17 வருஷ அனுபவத்தில் நாங்கள் உலகளவில் படித்த பல விஷயங்களையும் கொண்டு இங்கே ஒரு நிறைவான தங்க அனுபவத்துக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இந்த ஷோரூம் வடிவமைக்கப்பட்டிருக்கு. உள்ளாட்சி தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு அளிக்காததை கண்டித்து முன்னாள் அமைச்சர் KN நேருவின் வீட்டை திமுகவினர் முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டம் நடத்தினர். திருச்சி மாநகராட்சியில் திமுக சார்பில் மேயர் வேட்பாளராக விஜயா ஜெயராஜ் மற்றும் மாநகராட்சி கவுன்சிலர் பதவிகளுக்கும் வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட்டனர். இதில் திமுகவில் பல ஆண்டுகளாக பாடுபட்டவர்களுக்கு வாய்ப்பு அளிக்கவில்லை என கூறி திருச்சி 45வது வார்டைச் சேர்ந்த ஏராளமான திமுகவினர் முன்னாள் அமைச்சர் KN நேருவின் வீட்டை முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டம் நடத்தினர். இதனால் அங்கு பெரும் பரபரப்பு ஏற்பட்டது.
கேளம்பாக்கத்தை அடுத்த ஏகாட்டூர் சொகுசு பங்களாவில் விபச்சாரம், மது, சூதாட்டத்தில் ஈடுபட்ட 4 பெண்கள் உட்பட 15 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். காஞ்சிபுரம் மாவட்டம் கேளம்பாக்கத்தை அடுத்த ஏகாட்டூர் மாமூர்த்தி அம்மன் கோவில் தெருவில் அமைந்துள்ள ஒரு சொகுசு பங்களாவில் தேனி மாவட்டத்தைச் சேர்ந்த முகமது உசேன், ஜாஃபர் ஆகிய இருவர் ஒரு பங்களாவை வாடகைக்கு எடுத்து விபச்சாரம் மற்றும் பல்வேறு சமூக விரோத செயல்களில் ஈடுபட்டு வந்துள்ளனர். இந்நிலையில் காஞ்சிபுரம் மாவட்ட கண்காணிப்பாளர் மனோகரன் உத்தரவின் பேரில் மாமல்லபுரம் துணை கண்காணிப்பாளர் மற்றும் கேளம்பாக்கம் ஆய்வாளர் மற்றும் போலீசார் ஒரு தனிப்படை அமைத்து அந்த பங்களாவை முற்றுகையிட்டு அதிரடி சோதனை மேற்கொண்டனர். அப்போது சூதாட்டம் மற்றும் மது அருந்தி விபச்சாரத்தில் ஈடுபட்ட 4 பெண்கள் உட்பட 15 பேரை போலீசார் கைது செய்தனர். மேலும் அவர்களிடமிருந்து சொகுசு கார், 93,000 ரூபாய் ரொக்கப்பணம் மற்றும் செல்போன்கள், மது பாட்டில்கள் ஆகியவற்றை போலீசார் பறிமுதல் செய்துள்ளனர். சீனாவில் நடைபெற்ற இரட்டையர் திருவிழா, ஒரே மாதிரியான மூவர் மற்றும் நால்வர்களும் பங்கேற்பு. விவரம் இடைவேளைக்கு பிறகு.